பீகார்ல நடந்த இடைத்தேர்தல், பன்கிப்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்த இடைத்தேர்தல் மிகப்பெரிய சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கு. உடனே எல்லாரும் வழக்கம் போல பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக முடிந்து போய்விட்டது, இனி அவ்வளவுதான், க்ளோஸ். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 99 முறை பல தேர்தல்கள்ல காங்கிரசனுடைய தலைவரான, அதாவது கட்சி தலைவர்ல லீடர் ஆஃப் அப்போசிஷன் திரு ராகுல் காந்தி அவர்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆனா அவங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் இன்னும் அபார நம்பிக்கையோட இருக்காங்க. காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும், ஆட்சியை பிடித்து விடும், ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவார். ஆனா இங்க ஒரே ஒரு, அதுவும் இடைத்தேர்தல் 2 இடத்துல தோத்துட்டாங்க. ஒன்னு மத்திய பிரதேசத்துல தைத்திங்கிற இடத்துல, இன்னொரு பீகார்ல இருக்கிற பன்கிப்பூர்ங்கிற இடத்துல. மத்திய பிரதேசத்துல நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லிட்டேன், 1700 ஓட்டு வரைக்கும் அதிகமா தான் வாங்கியிருக்காங்க போன தடவை வாங்கினதை விட. அது ஏற்கனவே காங்கிரஸ் இருந்த இடம். சரி, ரைட். பன்கிப்பூர்ல சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதனுடைய பின்புலம் என்னன்னு தெரிஞ்சுக்காமையே அவங்க இஷ்டத்துக்கு பதிவு போடுறது என்ன காரணம் அப்படிங்கிற பயங்கரமான ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. அதை எல்லாத்துக்கும் பதிலடியாத்தான் நான் சொன்ன மாதிரி, ஒரு இடைத்தேர்தலில் பாஜக ஒரு சீட்டு 2 சீட்டு தோத்துடுச்சுன்னா உடனே பாஜக முடிஞ்சு போச்சு, மோடியினுடைய ஆட்டம் க்ளோஸ், அவருடைய மதிப்பு இழந்து விட்டார், மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள், பாஜக இனிமே ஆட்சிக்கே வர முடியாது. என்ன சொல்றது இவங்களெல்லாம்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, நான் பலமுறை நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், பாஜக தோர்த்து போகணும் அப்படின்னா அது பாஜகவே தான் செய்யும், அடுத்தவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. காங்கிரஸ் தோத்தாலும் காங்கிரஸ் மக்கள் இல்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னுவாங்க. ஐயா, நீ ஆட்சி அமைக்க முடியாதுன்னா 99 சீட்டு ஜெயிச்சிருக்கோமே, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னுவாங்க. இங்க 300 சீட்டு ஜெயிச்சா கூட அதிருப்தி. என்னன்னா, நம்ம இந்துக்களுடைய மனநிலை அந்த மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இது என்னன்னா, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாம ஆங்கிலேயர் முகலாயர் காலத்திலேருந்து ஒரே சாஃப்ட்வேர்ல ஓடிட்டு, இதுதான் காரணம். அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் மாற்றணும், தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த பன்கிப்பூருக்கு வருவோம். என்னென்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கும்? 45% அப்பர் காஸ்ட் பீப்புள். அதுல ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாமே கொடுக்குறாங்க. 40-45 பாப்புலேஷன் அப்பர், ஜெனரல் கேட்டகரி. அப்பர் காஸ்ட்னு சொல்லல, ஜெனரல் கேட்டகரி. அதாவது இடஒதுக்கீட்டிற்கு வெளியே இருப்பவர்கள். அதாவது இப்ப ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 + 7 7.5%, 22.5%. அதுக்கப்புறம் ஓபிசிக்கு ஒரு இது, அது மொத்தமா சேர்ந்து 49% வரும். அதுக்கு வெளியே இருக்கிறவங்கள ஜெனரல் கேட்டகரி. அதுல என்ன சொல்றாங்கன்னா, காயஸ்தா 14%, பூமிகார் 7%, ரஜபூத் 7%, பிராமணர்கள் 6%. இது எல்லாத்தையும் சேர்த்து 44 - 45% அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த 45% மக்களுமே பாஜகவிற்கு ஓட்டு அளிக்கவில்லை. முதல் குற்றச்சாட்டு. இவங்களுடைய கண்டுபிடிப்பு, குற்றச்சாட்டு இல்லை. அதனால பாஜக தோத்துறது. இரண்டாவதா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு காரணம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பரத் திவாரிங்கிற என்கவுண்டர், அது ஒரு பாயிண்ட். இன்னொரு முக்கியமான பாயிண்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூஜிசில இருக்கக்கூடிய ஜெனரல் கேட்டகரிக்கான ரிசர்வேஷன் ஒரு பாயிண்ட். இன்னொன்னு அதாவது இடஒதுக்கீடு, அதாவது கல்விக்கூடங்கள்ல மற்றும் வேலை வாய்ப்புகள்ல, இது இரண்டாவது முக்கியமான பாயிண்ட். மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் அவங்க எதை சொல்றாங்கன்னா, இந்த அட்ராசிட்டிஸ் ஆக்ட், ஷெட்யூல் காஸ்ட், பிசிஆர் மற்றும் அட்ராசிட்டிஸ், ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் ஷெட்யூல் ட்ரைபுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தா அதுக்கு அவங்கள கைது செய்து நடவடிக்கை எல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கு. அந்த யூஜிசி கைட்லைன்ஸ்ல இந்திரா ஜெய்சிங் கொடுத்ததுல, ரோஹித் வெமுலா அந்த கேஸை பேஸ் பண்ணி வச்சதுல மிக மிக ஒரு தீவிரமாக ஒரு தலைபட்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது. அதனால பாஜக நிராகரிக்கப்பட்டன. ஐயா, கொடுத்தது யாரு? இந்திரா ஜெய்சிங். அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க? காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க. கபில் சிபல் இவங்க எல்லாமே அந்த கட்சியை சேர்ந்தவங்க. அப்ப நீங்க யாரை நிராகரிக்கணும்? காங்கிரஸ் கட்சியை தான் நிராகரிக்கணும். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பாரத பிரதமர் முன்னாடியே சொல்லியாச்சு, இந்த யூஜிசி ஆக்ட் இனிமே இருக்க போறது கிடையாது, நாங்க விகசித் பிபிஎஸ்சியை கொண்டு வர போறோம், விகசித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான், அதை நாங்க கொண்டு வரோம். அதுல பலவிதமான இதுல இருக்கு. இன்னும் இன்ஃபேக்ட் நான் இப்ப லேட்டஸ்டா ஒரு செய்தி படிச்சேன், இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் மட்டும்தான் காஸ்ட் இது இருக்கு, மத்ததெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப எல்லாருமே ஜெனரல் கேட்டகரியில தான் வரப்போறாங்க அப்படின்னு போது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தி படிச்சேன், இப்ப சமீபத்துல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ், உண்மையாகவே தகுதி அடிப்படையில கண்டிப்பாக இவருக்கு மெடிக்கல் காலேஜ்ல இடம், போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல
அதாவது தரவுகள் படி ஆதாரத்தின் அடிப்படையில ஒரு ஸ்பெஷல் கேஸாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு கேஸ் தான், இதை உடனே நீங்க காரணமா வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து இது மற்ற கேஸுகளுக்கு இது கேட்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நம்ம உணரணும். அந்த மாதிரிலாம் ஆக மொத்தம் திருப்பி திருப்பி நான் சொல்றேன், இந்த அரசு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ் சப்கா விஸ்வாஸ் அதுலதான் ஓடும் இந்த அரசு. அதுதான் அரசியல் அமைப்பு சட்டம். சரி, இது இருக்கட்டும். இப்ப இது மாதிரி பார்க்கும்போது நிஜமாவே இந்த 45% மக்கள் ஓட்டே போடலையா? மொத்தமே ஏதோ 3 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனுடைய பர்சன்டேஜ் படி பாத்தீங்கன்னா 34% தான் ஓட்டு பதிவு ஆகி உள்ளது பன்கிபூர் பீகார் எலெக்ஷன்ல. சரி, இதுல வந்து கிட்டத்தட்ட 42,000 ஓட்டு பாஜக வேட்பாளர் வாங்கியிருக்காரு. அவரை விட ஒரு 19,000 ஓட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 61-62,000 ஓட்டு பிரசாந்த் கிஷோர் வாங்கியிருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு. இது ஒரு பெரிய விஷயமா? ஏன்னா குஜராத்ல பாத்தீங்கன்னா வெற்றி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, 30,000 ஓட்டுக்கு மேல இருக்கு. இதெல்லாம் யாரும் பேசுறது கிடையாது. எத்தையாவது கிளப்பிவிடும். இது என்னன்னா, பல மெத்த படிச்சவர்களே இந்த மாதிரி பதிவுகளை போட்டு மக்களை குழப்பி அடிக்கிறாங்க. சரி, இப்ப நம்மளுடைய பார்வை எப்படி வருது? இந்த எலெக்ஷன்ல எதனால இப்படி ஒரு பாஜக நிஜமாகவே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா, எதற்காக முன்னெடுக்கப்பட்டது அப்படிங்கிற சில சந்தேகங்கள் எப்பவுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு இது மாதிரிலாம் தோணும். அனலைஸ் பண்ணி பார்த்துருவோமே என்னதான் இருக்கு அப்படின்ட்டு. அந்த தகவல்களை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். நீங்க வந்து ஒரே மாதிரி உங்களுடைய பார்வையிலையும் ஒரு அனலைஸ் பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விடாப்படியா அதெல்லாம் இல்லை சார், பாஜக தோத்துடுச்சு சார், மோடி வந்து மதிப்பு போயிடுச்சு சார், அவருக்கு இனிமே ஆதரவு இருக்காது சார் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும். அதாவது ஒரு ஆரோக்கியமான சிந்தனையோட இதை ஒரு அணுகுமுறையில செஞ்சீங்கன்னா ஒரு விடை கிடைக்கும், ஒரு தெளிவு உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். சரி, இப்ப நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, நிறைய பேர் இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். யூஜிசியினுடைய கைட்லைன்ஸ் தான் மிக முக்கியமான காரணம் பாஜக தோற்பதற்கு. அதுதான் காரணமா அப்படிங்கிறத பார்க்கும்போது 2 நிகழ்வுகளை முக்கியமா நான் சொல்ல போறேன். ஒன்று வந்து 28ஆம் தேதி ஜனவரி 2020 நிதிஷ்குமார் பத்திரிகையாளர்களுக்கப்பட்ட ஒரு பேட்டி. அந்த பேட்டியில நிதிஷ்குமார் என்ன கிட்ட கேட்கிறாங்க, நீங்க வந்து பிரசாந்த் கிஷோருக்கு பதவியெல்லாம் கொடுக்குறீங்க, துணைத் தலைவர் பதவி வரைக்கும் கொடுத்துருக்கீங்க, இது எப்படி சடனா? ஆமா கொடுத்தேன், என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பின்னாடி இன்னொரு கேள்விங்க, இது பாஜகவின் தூண்டுதல்னால நீங்க பிரசாந்த் கிஷோருக்கு இந்த மாதிரி பதவி கொடுத்தீங்களா, அதுல என்ன தப்பு, பாஜக சொன்னா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பேட்டி. அதுல வந்து நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன ஆயிருக்கு, 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நிதிஷ்குமார் வாயாலேயே நமக்கு கொஞ்சம் தெரிய வரும். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு பிற்காலத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இது ஒரு நிகழ்வு ஆச்சுங்களா. அடுத்ததா இதுக்கப்புறமா பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்று விட்டார். அவர் பத்திரிகையாளரை சந்திக்கிறார். பத்திரிகையாளரை சந்திச்சு ஆரம்பத்துல பிரச்சாரத்தும் போதுதான் பாஜகவை எதிர்த்து பேசினாரு, ஆர்ஜேடியை எதிர்த்து பேசினாரு, காங்கிரஸ் எதிர்த்து பேசினாரு, எல்லாம் ரைட்டு. ஏன்னா அவரு வேட்பாளர், அரசியல் களத்துல இருக்கிறோம். எல்லாரும் சொல்ற மாதிரி அரசியல் செய்யாம அவியலா செய்ய முடியுங்கிற மாதிரி அவரும் அரசியல் தான் செஞ்சார். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நான் போன வீடியோல சொன்ன மாதிரி முதல்ல அவரு தன்னுடைய தொகுதி மக்களுக்கு தெரிவித்த செய்தி, பன்கிபூரை பெங்களூர் மாதிரி நான் மாற்ற முடியாது, என்கிட்ட அந்த சக்தியே கிடையாது, நான் ஒரு தனி ஆளு, ஆனா தொகுதி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆச்சுங்களா. இதுக்கப்புறமா பத்திரிகையாளர் கேட்கவே இல்லை, இவர் தானாகவே முன் வந்து என்னென்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாருன்னா, மாநிலத்திலையும் மத்தியிலையும் பாஜக ஆட்சியில இருக்கு, இது இந்த மாநிலத்துக்கு மிகவும் அனுகூலமானது, டபுள் என்ஜின் சர்க்கார். இந்த வார்த்தை அவரே யூஸ் பண்ணிருக்காரு. நீங்க வேணா அந்த பத்திரிகை பேட்டியை எடுத்து கேளுங்க, உங்களுக்கு தெரியும். டபுள் என்ஜின் சர்க்கார், அதனால அவங்க கூட ஒத்து போகணும், இது மிக முக்கியமானது. என்னுடைய தொகுதி மக்களுக்கு இந்த டபுள் என்ஜின் சர்க்காரை வைத்து ஏதாவது நல்லது நடக்கணும்னா நான் இந்த பாஜக அரசுக்கு மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி மிகப்பெரிய ஆதரவை கொடுப்பேன், எனக்கு என்னுடைய பீகார் மக்களுடைய நலன் முக்கியம். அடுத்ததா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கும்போது எப்படி மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏதாவது ஒரு தொழிற்சாலை, உற்பத்தி சாலை கொண்டு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாதக பாதங்களுக்கு ஏற்றார் போல
பீகார்லயும் ஏன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாதிரி கொண்டு வர முடியாது, கூடாது? அதனால நான் அதற்கான முனைப்புக்காக மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துவேன், மாநில அரசோடு ஒத்துழைப்பேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த இடத்துல நல்லா கவனிங்க. கம்ப்ளீட்டா ஆர்ஜேடி காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டது. நான் எப்படி முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய பேச்சுவார்த்தைய காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவர்களோட வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய ரெஜிஸ்டர்டு பார்ட்டி கிடையாது, இது கிடையாது. ஆனா யாரு ஒதுக்கப்பட்டார்கள், மக்களுக்கு என்ன செய்தி போகுதுன்னா, காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டது, ராகுல் காந்தி ஒதுக்கப்பட்டார், பிரியங்கா வாத்ரா ஒதுக்கப்பட்டார், ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய கேஜரிவால் ஒதுக்கப்பட்டார். அவங்களுடைய முக்கியத்துவமே இல்லாம செஞ்சுட்டாங்க. மத்திய அரசுல இருக்கிற பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அந்த மாதிரி தான் இப்ப பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. நான் இந்த மாதிரி எல்லாம் செய்வேன், பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னா இவங்க எல்லாம் இன்னுமே கழட்டி விடப்பட்டார்கள். இன்சிக்னிபிகன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற இதோட நான் பாஜகவை ஒத்துழைப்பேன்னு சொல்றேன். சரி, இதுக்கு அப்புறமா என்னன்னா, எல்லா மாவட்டங்களிலும் வரணும்னு சொல்றாருல, அதுக்கு மாதிரியாக குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் சொல்றாரு. ஏன்? அங்க பாஜக அரசு இருக்கு, மத்தியில பாஜக இருக்கு. அந்த டபுள் என்ஜின் மாடலை பீகாருக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய உள்நோக்கம். சரி, அவருடைய வார்த்தை வெளிப்பாடு. அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பீகாரி மக்கள் பல வெளி மாநிலங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக போறாங்க. எனக்கு அவங்க போகக்கூடாது, அவங்க இந்த மாநிலத்திலேயே இருக்க வேண்டும், இங்கேயே அவங்க குடும்பத்தோட வாழணும். மாவட்டத்துக்கு மாவட்டம் வேணா பெயர்ந்து போகலாம், ஆனா பீகார் மக்கள் பீகாருக்காகவே உழைக்க வேண்டும், இங்கேயே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும். அதனால நான் பாஜகவோட சேரும். சரி, இது ஆயிடுச்சு. ரெண்டு முக்கியமான உதாரணம் நான் முன்னாடியே சொன்னேன். 24 மணி நேரத்திற்கு முன்னாடி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளரை, அந்த சின்ஹா அவரை எடுத்துட்டு ஷர்மா அவரை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வேண்டுமென்றே கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, சார் அந்த முன்னாடி இருந்த வேட்பாளர், வித்ட்ரா பண்ண வேட்பாளர் அவர் ஃபோர்டர் ஸ்கேம், அதாவது இந்த மாட்டுத் தீவன ஊழல்ல சிக்கி அவருடைய சொந்தக்காரர் சிக்கி இருக்காரு, அதனாலதான் அவரை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். எப்பவுமே நான் திருப்பி சொல்றேன், ஒரு பக்கம் ஆச்சுங்களா. இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு மாநிலத்தையும் இப்ப எங்கெங்கெல்லாம் பார்க்கணும், டெல்லியில எடுத்துக்கோங்க, அங்க இருக்கிற ரீஜனல் பார்ட்டியான ஆம் ஆத்மி பார்ட்டி ஒதுக்கப்பட்டது. அப்புறம் நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கு போகலாம், திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒதுக்கப்பட்டது ஆச்சுங்களா. அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கு போனோம்னா அங்க இருக்கிற டைனாஸ்டிக் பேஸ்டு ரீஜனல் பார்ட்டி சிவசேனா உத்தவ் தாக்கரேயோட ஒதுக்கப்பட்டது. இப்ப நீங்க இந்த கேள்வி வரும், சார் அப்ப ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா தானே, இது டைனாஸ்டிக் கிடையாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, ஏதாவது ஒரு அதாவது உத்தவ் தாக்கரேக்கு இருக்கிற அளவுக்கான சிவசேனா பேக்கிங், அதாவது பிளவுபட்டு அது வீக் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த பொசிஷன்ல அதே மாதிரி பொசிஷன் இவருக்கு கிடையாது, ஏக்நாத் ஷிண்டேக்கு கிடையாது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பல பேர் அதுல பாஜகவுடைய இணைந்து விடுவார்கள் அப்படின்னு. அதே மாதிரி சரத்பவாருடைய அதுவும் ஒரு ரீஜனல் பார்ட்டி மாதிரி தான், அதுவும் ஒதுக்கப்பட்டு. தமிழகத்துல மிக மிக முக்கியமாக 2 கழகங்களும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு ஒதுக்கப்பட்டு. அப்படின்னா எதை நோக்கி பாஜக தன்னுடைய காய்களையும் தன்னுடைய மூலோபாயம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியும் வகுத்து முன்னெடுக்கிறாங்கன்னா, பிரிவினைவாதம், இந்த பாரோக்கியல் அப்படிங்கிறதுக்கு ரீஜனலிசம் அப்படிங்கிறது, அதாவது பிராந்திய தற்பெருமை, அதுக்கப்புறம் இந்த மொழியை வைத்து செய்யக்கூடிய அரசியல், அதை தவிர குடும்ப அரசியல், இதை எல்லாத்தையும் எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு தாங்கள் ஒரு சில இடத்துல தோல்வியுற்றாலும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், இந்த நாட்டினுடைய வருங்கால நலன், அது என்ன நலன்? பேட்ரியாட்டிசம், நேஷனலிசம், அதை கொண்டு வரதுக்காகத்தான் இந்த மாதிரி புதிய சக்திகளை உருவாக்கியிருக்காங்க. தமிழகத்துல திரு விஜய் அவர்கள் ஒரு புதிய சக்தியை உருவாக்கியிருக்காரு. அதை பத்தி நான் தனியாக அவங்க கூட பேசணும்னு இருக்கேன், அதை ஷேர் பண்றேன். அவரோட புதிய தலைவர் தனித்துவமா உருவாகிட்டு இருக்காரு, அவரை பத்தியும் அதை கம்பேர் பண்ணி நான் அவங்க கூட பேசுறேன். இது என்னுடைய சில நாட்களாக என் மனசுல உதித்து இருக்கிற ஆசை, அதை அவங்க கூட ஷேர் பண்றேன். இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த புதிய சக்திகள், உடனே நீங்க கேட்கலாம், சார் இது புதிய சக்திகள் அப்ப அது மட்டும் ரீஜனல் பார்ட்டியா வராதா அப்படின்னா, அது ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ள இந்த பேட்ரியாட்டிசம், நேஷனலிசம் இதையெல்லாம் மக்களுக்கு புரிய வைத்து முன்னெடுக்க வைத்து ஒரு மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா, அதன் மூலமாக பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கட்சி, ஒரு புதிய சித்தாந்தம் உருவாகியுள்ளது. தமிழகத்திலும் ஒரு புதிய சித்தாந்தம், ஒரு புதிய கட்சி உருவாகியுள்ளது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் பாரதியாரோட வாக்கு.
அதனால் இந்த வீடியோவில் சில கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், குறிப்பாக இந்த பீகாரை பற்றி. ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம். நம்ம டிஎம் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்டென்ட் குவாலிட்டிக்கு ஆதரவு தர நினைப்பவர்கள் நம்ம ஜாயின் பட்டன் கிளிக் செய்து உடனே ஜாயின் பண்ணிடுங்க. டிஎம்மோட மெம்பர் ஆயிடுங்க. சில்வர், கோல்டு, டைமண்ட் ஆப்ஷன் உங்களுக்காக. நன்றி.